முத்தழகு பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு ரூமில் இருக்காங்க. அப்போ கரெக்டாக பூமி வராரு. வந்தவொடனே சொல்கிறாரு, என்னாச்சு முத்தழகு, நான் தெரியாமல் திரும்பி பார்த்துட்டேன், சின்னுன்னு கூப்பிட்டதோடனே நான் திரும்பி பார்த்துட்டேன். நான் அஞ்சலியோட பழகினது எல்லாமே உண்மை தான். ஆனால் அது எல்லாமே என்னோடய மனசுக்குள்ளே இருக்குது போல இருக்குது. உன்னை கல்யாணம் பண்ணியும் நான் மறக்காமல் இருக்கிறேன், என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பூமி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. இல்லைங்க, நீங்கள் சின்னுன்னு கூப்பிட்டவொடனே அஞ்சலி அப்படியே திரும்பி பார்த்தீங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் உங்களை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்ல, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க முத்தழகு. சாரிங்க, இனிமேல் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. அப்படியே முத்தழகு பார்க்குறாங்க. சரி, குழந்தைக்கு நாளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. அதுக்கு பூமி ஆமாம் இல்லை, சரி நம்ம பாப்பாவுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. அதுவா, நான் நிறைய பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுக்கிறார். ஐயோ வேணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேண்டான்னு சொல்கிற, இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேர் எல்லாமே பார்க்குறாரு. என்ன இந்த பேர் ஓகேவா, அந்த பேர் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. என்னங்க இந்த பேர்லாம் விற்கிறீங்க, இது நல்லாவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. சரி, வேறு ஒரு ஐடியா பண்ணலாமா, 2 சீட்டில் பேர் எழுதி போடுவோம், அதில் எந்த பேர் வருதுன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு அப்படியே பார்க்குறாங்க. கண்ணை மூடிட்டு ஒரு சீட் எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்குறாங்க. என்னங்க என்ன பேர் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. அதில் கார்த்திக் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு பூமி. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அப்படியே கிட்ட வராரு. என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் கிட்ட வந்த கொஞ்சம் ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு அப்படியே வெக்கப்பட்டுட்டு எழுந்து ஓடுறாங்க. என்னங்க முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. அங்கே போனோடனே அப்படியே நிற்கிறாங்க முத்தழகு. அப்படியே கண்ணெல்லாம் மூடிக்கிறாங்க. கிட்ட போகிற மாதிரி பூமி போகிறாரு. இல்லை நான் ஃபைல் எடுக்கிறதுக்காக வந்தேன், உள்ள ஒரு முக்கியமான ஃபைல் இருக்குது, நான் அதை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி ஃபைல் எடுக்கிறார். அப்போ ஒரு பேக் விழுது. அந்த பேக்கில் துணி இருக்குது. அப்படியே எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இந்த பேக் அப்படியே எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து கட்டிலில் உட்காடுறாங்க. ஃபைல் வச்சுட்டு அதில் இருக்க துணியெல்லாம் எடுக்கிறாரு பூமி. அழகாக 2 ஃப்ராக்கு, ஒரு செயின் எல்லாமே இருக்குது. அதில் மீனாட்சின்ற பேர் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறாரு. அப்போ முன்னாடி முத்தழகு பூமி 2 பேருமே சேர்ந்து இந்த ட்ரெஸ் எடுத்து வச்சது, பேர் செலக்ட் பண்ணி வச்சது, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பண்ண எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து பயங்கரமாக பூமி ஃபீல் பண்ணுறாரு. நான் பொண்ணு தான் பிறக்கும்னு நம்பி இருந்தேங்க, இந்த ட்ரெஸ்லாம் நல்லா இருக்குல்ல, இந்த செயின், இது எல்லாமே வேறு ஒரு குழந்தைக்கு கொடுத்துடலாம், அவங்களும் அது யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு பூமி சொல்கிறாரு. சரிங்க, நான் இதை ஸ்வேதா கிட்ட கொடுத்துட்டு அஞ்சலி கிட்ட கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. அந்த குழந்தைக்கு வேண்டாம், வேறு ஏதாவது குழந்தைக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. என்னங்க எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு பூமி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அஞ்சலி ரூமில் இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா அதுக்குள்ளே வராங்க. என்னடி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காடுறாங்க. அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆமாம், இங்கே ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லி போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. போயிட்டு வந்துட்டேன், ஷாப்பிங் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன், வேறு ஒரு வேலை இருக்குது, அதனால் இந்த ஜுவல்ஸ்லாம் இங்கே வச்சுட்டு போகலான்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி என்ன முக்கியமான விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா கேட்குறாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க, அம்மா நாளைக்கு என்னோடய பொண்ணுக்கு பேர் வைக்க போகிறோம், தெரியுமா உனக்கு? ஆமாம் தெரியும். என்ன இப்போது நான் ஒரு பேர் செலக்ட் பண்ணியிருக்கேம்மா, அந்த பேர் ஓகேவான்னு சொல்லு அப்படி சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. என்ன பேர்? அதுவா, பூமிகா அஞ்சலி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பூமிகா அஞ்சலியா, என்னடி பேர் இது, இந்த மாதிரிலாம் ஒரு பேரா? நல்லா புரிஞ்சுக்கோ, சுயநலமாக இருக்காத, சரியான சேடிஷாக இருப்ப போல இருக்குது, எதுக்கு பேர்லாம் குழந்தைக்கு இப்படி வைக்கிற, இந்த பேரே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, பேரா இது அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா பயங்கரமாக அஞ்சலியை திட்டுறாங்க. ஆமாம், இப்படி ஒரு பேர் வைக்கிறியே, அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? அங்கே போயிட்டு இந்த மாதிரி தான் மிஸ்ஸு பேர் கூப்பிடுவாங்களா? அந்த குழந்தை ஏன்டி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? ஐயோ கடவுளே, எனக்கு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது, நீ சொல்கிறதுலாம் என்னால் கேட்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா பயங்கர கோவமாக அஞ்சலியை திட்டுறாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க, அம்மா அப்பப்போ பூமிக்கா கா அப்படின்னு நான் கூப்பிடுவோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பூமி காக்கா இதெல்லாம் கூப்பிட்டுட்டு உனக்கு வேறு வேலையே கிடையாது, எனக்கு தேவையில்லாத கோவப்படுத்திட்டு இருக்காது, உன் பக்கத்தில் உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கேன், எனக்கு இது பயங்கரமாக கோவம் வரும், நான் போகிறேன் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெஜினா எழுந்து போகிறாங்க. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், கண்டிப்பாக நான் இந்த பேரை தான் வைக்க போகிறேன், பூமிக்கா அஞ்சலி. சூப்பராக இருக்குல்ல பேர், நல்லா இருக்குது, என் பொண்ணுக்கு ஏற்ற பேர். அப்பப்போ பூமின்னு கூப்பிட்டு கொஞ்சலாம். அப்பா என்னோட காதலோட சின்னம் இந்த குழந்தை தான், அதனால் இப்படி தான் பேர் வைப்பேன், யார் சொன்னாலும் நான் மாற்ற மாட்டேன். நாளைக்கு பூமிக்கா அஞ்சலி இதுதான் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க. பூமி முத்தழகு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மீனாட்சின்ற பேர் அப்படியே எடுத்து பார்க்குறாரு. பாப்பாவுக்கு பேர்லாம் கூட நம்ம வச்சுட்டோம் இல்லைங்க, மீனாட்சி சூப்பரான பேர், ஆனால் கடைசியில் நமக்கு பெண் குழந்தை பிறக்கவே இல்லையே, ஆண் குழந்தை தானே பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு என்னென்னா ஒரு மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் இருக்க தானே செய்யும், பொண்ணுன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டோம், கடைசியில் பையன் பிறந்துட்டான்ல, அதனால் அந்த ஃபீலிங்ஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யும், சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. அதை நினச்சி முத்தழகு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அஞ்சலி பயங்கர சந்தோஷமாக குழந்தைய கொஞ்சிட்டு இருக்காங்க. பூமிக்கு
ராதிகா, அஞ்சலி என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என்ன பண்ணுறீங்க?